வெல்கம் டு ஸ்ரீ சிவம் கோச்சிங் சென்டர். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12th ஸ்டாண்டர்டோட செகண்ட் சாப்டரோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் பார்க்க போகிறோம். குவார்டர்லி எக்ஸாமாக இருக்கட்டும், ஆஃப் டே எக்ஸாமாக இருக்கட்டும், பப்ளிக் எக்ஸாம் இருக்கட்டும், இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் 5 மார்க் என்ன சொல்கிறோன்னா z ஈக்குவல் x ப்ளஸ் iy அண்ட் ஆர் z மைனஸ் 1 டிவைட் பை z ப்ளஸ் 1 ஈக்குவல் பை 2 ஸோ தட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 என்ன காட்டுதுன்னு சொல்கிறேன். நான் என்ன பண்ணுறேன், இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ன்றனால நான் முதல்ல இந்த ஃபார்மெட்டை என்ன பண்ணுறேன், மாடிஃபை பண்ணுறேன், ரியல் ஃபார்மாக மாற்றிக்கிறேன். ரியல் ஃபார்ம் ஆஃப் z மைனஸ் 1 z ப்ளஸ் 1 ஈக்குவல் 0. ஓகேவா? 0 இந்த பை 2 நான் ஸ்ட்ரைட்டாக 0ன்னு எடுத்துறேன். இப்போ இதோட வேறு என்னது, எக்ஸ் ப்ளஸ் ஒய்வைன்னு அவங்களே கொடுத்துட்டாங்களா, எக்ஸ் ப்ளஸ் அப்போ நான் அப்ளை பண்ணுறேன். x plus iy minus 1 divided by இந்த இதோட வேல்யூ x plus iy plus 1 equal 0. இப்போ இந்த இமேஜினரி i இருக்கிறது இமேஜினரி நம்பர், i இருக்கிறது இமேஜினரி நம்பர். இந்த x மைனஸ் 1 பேர் பண்ணுறேன். x மைனஸ் 1 ப்ளஸ் iy, இந்த எக்ஸையும் 1 என்ன பண்ணுறேன், பேர் பண்ணுறேன். x ப்ளஸ் 1 ப்ளஸ் iy ஈக்குவல் 0. இப்போ நம்ம கான்ஜுகேட் எடுப்போம்ல, அதுக்கு ஆல்டர்னேட் என்ன பண்ண போறோம்னா, இந்த எக்ஸ் மைனஸ் 1 ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன். இது ரியல் நம்பர் கூடிய ப்ரொசீஜர். இந்த எக்ஸ் மைனஸ் 1 மேலே எழுதிக்கிறேன். இந்த எக்ஸ் ப்ளஸ் 1 நான் கீழே எழுதியிருக்கேன். இங்கே ஐ பக்கத்தில் ஒரு ஒய் இருக்குது, இங்கேயும் ஒய் இருக்கா, பாக்ஸுக்கு அந்த சைடு மேலே ஒரு ஒய் கீழே ஒரு ஒய் அப்ளை பண்ணுறேன். இது போய் இன்ட்டு போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அந்த ரியல் நம்பருக்கு இந்த எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1 மல்டி பண்ண போகிறோம். எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1 மல்டி பண்ணியாச்சு. மல்டிபிள் பண்ணுற நடுவில் ப்ளஸ் போட்டிருக்கேனா, அப்புறமா இங்கேயும் நம்ம ப்ளஸ் போட்டுக்கணும். அந்த ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ் போட்டுக்கணும். அடுத்து ஒய்யும் என்ன பண்ணணும், மல்டி பண்ணணும், ஒய் ஸ்கொயர். அடுத்து டிவைட் பை ஈக்குவல் 0 போட்டு என்ன பண்ணுறோம், இந்த எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் பண்ணிடணும், இந்த ஒய்யை ஹோல் ஸ்கொயர் பண்ணிடணும். எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர், நடுவில் ப்ளஸ் தான் போடணும், ஒய் ஸ்கொயர். இது ரியல் கூடிய ப்ரொசீஜர். ஓகேங்களா? இப்போ எப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த கீழே கிட்ட பண்ண போய் என்ன ஆயிரும், மல்டிபிள் ஆயிரும். ரிமைனிங் என்ன இருக்குது, இந்த எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்கா, இதே மல்டி பண்ணுங்க. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இன்ட்டு ப்ளஸ் 1 ப்ளஸ் எக்ஸ், மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ், மைனஸ் 1 இன்ட்டு ப்ளஸ் 1 மைனஸ் 1 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் 0. ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிடுச்சு. ரிமைனிங் டேபிள் இருக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் 0. இப்போ நமக்கு என்ன, இந்த மைனஸ் 1 அங்கிட்டு போகணுமா, அப்போ என்ன பண்ணுறோம்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், இந்த மைனஸ் 1 ஈக்குவல் அங்கிட்டு போச்சுன்னா ப்ளஸ் 1. என்ன பண்ணியாச்சு, சோதட் பண்ணியாச்சு. அப்போ என்ஸ் ப்ரூவ்டு. ரொம்ப சிம்பிள் தான், இந்த மெத்தடை லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ அடுத்த சம் பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 2. கொஸ்டின் நம்பர் 2ல் பாருங்க, அதே மாதிரி சம் தான். இதோட வெளியே எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ன்னு கொடுத்துட்டாங்க. காம்ப்ளெக்ஸ் நம்பர் சப்ஜெக்ட் அது வந்து ஆர்குமெண்ட் கொடுத்துருந்தாங்க. இதில் இமேஜினரி கொடுத்துருக்காங்க. இங்கே இமேஜினரி 0, ரியல் எடுத்தாலும் 0 தான் வரும், இமேஜினரி எடுத்தாலும் 0 தான் வரப்போகுது. இப்போ 2z + 1 டிவைட் iz + 1 ஈக்குவல் 0 ஸோ தட் லோக்கல் சப்ஜெக்ட் ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நான் எப்போ ப்ரூவ் பண்ண போகிறேன், இந்த இதோட வெளியே உள்ள அப்ளை பண்ண போகிறேன். பாருங்கள், இமேஜினரியும் கொடுத்துருக்கேன், கொடுத்துட்டாங்க. 2 இதோட வெளியே என்ன இருக்குது, x ப்ளஸ் iy ப்ளஸ் 1 i, இதோட என்ன இருக்குது, x ப்ளஸ் iy ப்ளஸ் 1 ஈக்குவல் 0. இந்த 2 உள்ள மல்டி பண்ணிட்டா 2x ப்ளஸ் 2iy, இந்த 2 உள்ள மல்டி பண்ணா 2x, 2iy மல்டி பண்ணா 2iy ப்ளஸ் 1. அடுத்து i இன்ட்டு x மல்டி பண்ணா ix, i இன்ட்டு ப்ளஸ் iy மல்டி பண்ணா i ஸ்கொயர் y ப்ளஸ் 1 ஈக்குவல் 0. இப்போ அடுத்து இந்த 2x ப்ளஸ் 1 பேர் பண்ணுறேன். இந்த 2x ப்ளஸ் 1 ரியல் நம்பராக பேர் பண்ணுறேன். 2x ப்ளஸ் 1 ரிமைனிங் என்ன இருக்குது, ப்ளஸ் 2iy டிவைட் பை இங்கே ix இருக்கா, ix, இந்த i ஸ்கொயர் மைனஸ் 1 ஆயிருமா, அப்போ மைனஸ் 1 இன்ட்டு ஒய் மைனஸ் ஒய் ப்ளஸ் 1 ஈக்குவல் 0. இப்போ 1 மைனஸ் ஒய் தனியாக பேர் பண்ணிக்கிறேன். பாருங்கள், 2x ப்ளஸ் 1 ப்ளஸ் ஐயை மாதிரி வச்சுக்கிறேன், i 2y டிவைட் பை போட்டு இந்த மைனஸ் ஒய் ப்ளஸ் 1 வச்சுக்கிறேன். 1 மைனஸ் ஒய் ப்ளஸ் 1 மைனஸ் வச்சு ரிமைனிங் இருக்குது
ப்ளஸ் ஐஎக்ஸ் ஈக்குவல் 0. இமேஜினரி டேர்ம்லாம் சொல்கிறாங்க, அதனால என்ன பண்ணுறோமே எல்லாத்துக்கிலையும் இமேஜினரி போட்டுக்கலாம். இங்கே கூட போட்டுக்கலாம், அங்கே போட்டோம்ல, அதுக்கப்புறம் இங்கே கூட போட்டுக்கலாம், தப்பு இல்லை. இப்போ இந்த நான் பாக்ஸ் போன தடவை ரியல் நம்பருக்கு ப்ரொசீஜர் சொன்னோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி வந்து பாக்ஸ் மெத்தட் கான்ஜுகேட் போல. இப்போ 2x + 1 மேலே போட்டுக்கிறேன், கீழே 1 - y இருக்கா, 1 - y கீழே போட்டிருக்கேன், இங்கே 2yx இருக்கா, 2y மேலே போட்டேன், எக்ஸை போட்டேன். மேலே என்ன பண்ணுவோம், நேராக மல்டிப்ளை, ஏன்னா அது ரியல் நம்பர். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இமேஜினரி. இமேஜினரிக்கு என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு இந்த 2yயும் 1 - y மல்டிப்ளை பண்ண போகிறோம். 2y × 1 - y ஈக்குவல் போட வேணாம், ஏன்னா அந்த சைடு போடுவோம்ல. 2y × 1 - y அதுக்கப்புறம் மைனஸ் கொடுத்துருக்காங்களா, அங்கே போன சமயம் என்ன பண்ணுவோம், ப்ளஸ் போட்டிருக்கோம். இமேஜினரி என்ன பண்ணுற போகிறோம், 2y 1 - y மல்டிப்ளை பண்ணிட்டு நடுவில் மைனஸ் போடுறோம். அடுத்து ரிமைனிங் என்ன இருக்குங்கிட்டு x × 2x + 1 இருக்கா, x × 2x + 1 டிவைடட் பை எப்பவும் போல 1 - y ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் x² ஈக்குவல் 0. இங்கே ஈக்குவல் 0 போட்டு வந்துருக்கோம் ரைட் ஹேண்ட் சைடு. இப்போ கீழே கிட்ட என்ன போயிடும், ஃபுல்லாக அந்த போய் 0 ஆகும். இப்போ மேலே மல்டிப்ளை பண்ணால் மட்டும் போதும். 2y × 1 2y, 2y × -y -2y² -x × 2x -2x². கவனிக்கணும், மைனஸோடு சேர்த்து மல்டிப்ளை பண்ணுறேன். -x × 1 -x ஈக்குவல் 0. இப்போ பார்த்துக்கோங்க, கொஸ்டின் எப்படி +2x² இருக்குது, நமக்கு எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். -2x² -2y² -x + 2y ஈக்குவல் 0. ஓகேவா, இங்கே இந்த +2x² இங்கே -2x² இருக்குது, +2y² -2y² இருக்குது. அப்படியே என்ன இருக்குது, ஃபுல்லாக சைன் சேஞ்ச் ஆகுது. அப்போ ஒன்றுமே இல்லை, மைனஸ் ப்ராக்கெட்டை போட்டு ஒரு மல்டிபிள் பண்ணிக்கோங்க. மைனஸ் ஃபுல்லாக மல்டிபிள் பண்ண வரும், -2x² + 2x² ஆயிரும், -2y² + 2y² ஆயிரும், -x + x ஆயிரும், +2y -2y ஈக்குவல் 0. ஹென்ஸ் ப்ரூவ்டு, நிரூபிக்கப்பட்டன. செகண்ட் சம் கம்ப்ளீட்டட். ஓகேவா, இப்போ அடுத்து கொஸ்டின் நம்பர் 3. கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க, முதல் சம்ம ரியல் கொடுத்துருந்தாங்க, அடுத்த சம்ம இமேஜினரி கொடுத்துருந்தாங்க. இது ரெண்டுமே கம்பேர் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ z = x + y ஆர்குமெண்ட் z - i / z + 2 = y/4. ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் என்ன பண்ண போறோம், ரெண்டா செப்பரேட் பண்ண போறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியல் பார்ட் ஆஃப் z - i z + 2 ஈக்குவல், ஓகேவா, அப்புறம் இமேஜினரி பார்ட் ஆஃப் z - i z - i z + 2 ரெண்டையும் கண்டுபிடிச்சி ஈக்குவல் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், ரியல் பார்ட் பண்ண போகிறேன். இந்த ரியல் பார்ட் தான் இங்கே டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். ரியல் பார்ட் பண்ண போகிறேன். ரியல் பார்ட் ஆஃப் இந்த z என்ன இருக்குது, z - i z + 2. ரியல் பார்ட் ஆஃப் இதோட வேல்யூ x + iy - i டிவைடட் பை இதோட வேல்யூ x + iy + 2. இப்போ இந்த எக்ஸு இங்கே ரெண்டுமே ஐட்டமா, அப்போ என்ன பண்ணும், எக்ஸு ப்ளஸ் ஐயை காமன் எடுத்தோம்னா ஒய் -1. இங்கே எக்ஸு 2 ரெண்டும் இருக்குமா, அப்போ அதை ரெண்டையும் பேர் பண்ணிக்கணும். எக்ஸ் + 2 ரிமைனிங் இருக்குது ப்ளஸ் ஐஒய். ரியல் நம்பரை தனியாகவும் இமேஜினரி தனியாகவும் பிரித்து வச்சுக்கிட்டேன். இப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறேன், ரியல்னு சொல்லிட்டாங்களா நமக்கு. அப்போ ரியல் சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ண போகிறோம், நம்ம ஃபார்மெட், நம்ம ஒரு ஃபார்மெட் வச்சுருப்போம்ல, அந்த ஃபார்மெட்டில் பயன்படுத்த போகிறோம். எக்ஸ் என்ன இருக்குது, மேலே இருக்குது, x + 2 எங்கே இருக்குது, கீழே இருக்குது. இந்த y - 1 y -1 மேலே இருக்குது, y கீழே இருக்குது. நான் ரியல் ஃபார்ம் என்ன சொன்னேன், இங்கே ரியல் எடுத்திருக்கேன். ரியல் ஃபார்ம்னா மேலேயும் கீழே மல்டிபிள் பண்ண சொல்லியிருக்கேன். அப்போ x × x + 2 x × x + 2 நடுவில் ப்ளஸ் போட்டிருக்கேனா, அப்போ ப்ளஸ். அடுத்து என்ன இருக்குது, y - 1 × y y - 1 × y. அடுத்து கீழே என்ன இருக்குது, x + 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y². x + 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y². ஓகேவா, இப்போ மேலே மல்டி பண்ண போகிறேன். மேலே மட்டும் மல்டி பண்ணால் போதும். x × x x², x × x x², x × +2 + 2x. இந்த இடத்துல y - 1 y இருக்கு, அப்போ y × y ப்ளஸ் y², y × -1 -y டிவைடட் பை x + 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y². கண்டுபிடிச்சாச்சு. ரியல் ஃபார்ம் தனியாக கண்டுபிடிச்சிட்டேன்.
இப்போ இது இருக்கட்டும். இதே மாதிரி நான் இமேஜினரி ஃபார்ம் கண்டுபிடிக்க போகிறேன். எதுலேருந்து எடுக்க இந்த ரியல் போட்டுக்கோம்ல, இந்த இமேஜினரி போட்டுக்கோம்ல, இந்த கான்செப்ட்லேருந்து என்ன பண்ண போகிறோம், இமேஜினரி கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இங்கே ரியல் போட்டு தனியாக இந்த எக்ஸோட வேலையில் ஐ ப்ளஸ் ஒய்லாம் மல்டிபிள் பண்ணி வச்சுக்கேன்னா இதை நல்லா நான் வச்சுக்கோ, குழப்பிக்காத. இப்போ இந்த ஆரிய போல அப்படியே இமேஜினரி போட்டு அதான் ஆடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கலாம், அதை அப்படியே எடுத்துக்கலாம். நம்ம என்ன எடுத்திருக்கேன் நான், எக்ஸ் பிளஸ் ஐ ஒய் மைனஸ் ஒன்னா, எக்ஸ் பிளஸ் ஐ ஒய் மைனஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் பிளஸ் டூ பிளஸ் ஐஒய் எடுத்திருக்கேன் நான். ஓகேவா? இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடால பண்ணுறோம். ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ அதே மாதிரி இமேஜினிக்கு ஒரு ஃபார்மேட் சொல்லல, எக்ஸ் இருக்குது, எக்ஸ் பிளஸ் டூ இருக்குது, எக்ஸ் இருக்குது, எக்ஸ் பிளஸ் டூ இருக்குது, ஒய் மைனஸ் ஒன்று இருக்குது, ஒய் இருக்குது, ஒய் மைனஸ் ஒன்று இருக்குது, ஒய் இருக்குது. இமேஜினை பொறுத்தவரை கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் அங்கிட்டிருந்து பண்ணிட்டு நடுவில் மைனஸ் போட்டு இங்கிட்டிருந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். அதான் பண்ண போறேன் பாருங்க. இப்போ ஒய் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் டூ, ஒய் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் டூ, நடுவில் மைனஸ் போட்டுருக்கேன். இமேஜினா மைனஸ் போடணும். அடுத்து பாருங்க, ஒய் இன்ட்டு எக்ஸ், அப்போ என்ன வரும் நமக்கு, எக்ஸ் ஒய் சின்ன நம்பர்னாலும் அப்படியே போட்டாச்சு, டிவைட் பை கீழே என்ன இருக்குது, எக்ஸ் பிளஸ் டூ ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். நம்ம என்ன பண்ணணும், இந்த டைம் அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்கணும், நடுவில் கீழே ப்ளஸ் போட்டு இந்த ஒய்யை என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணிக்கணும். அப்போ எக்ஸ் பிளஸ் டூ ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். நம்ம ஸ்டார்டிங்காக ஒரு ஃபார்ம் எடுத்தோம்ல, இது ரெண்டுமே ஈக்குவல் பண்ணணும்னு சொன்னா நான் ரெண்டு ஆன்சர் ஈக்குவல் பண்ண போறேன். பாரு, ஷார்ட்டா ரியல் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இமேஜின் ஆஃப் இசட்னு ஷார்ட் அழைக்கிறேன். லுக்கில் பெருசாக இருக்குல்ல, இந்த ரெண்டு வேலையும் அது மாதிரி ஷார்ட் அழைக்கிறேன். ரியல் ஆஃப் இசட் ஈக்குவல் இமேஜின் ஆஃப் இசட்னு போட்டு இந்த ஆன்சர் என்ன இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டூ எக்ஸ் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்கா, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டூ எக்ஸ் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் டிவைட் பை கீழே என்ன இருக்கு, எக்ஸ் பிளஸ் டூ ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் இமேஜினரி டேர்ம் என்ன இருக்கு இங்கே, ஒய் மைனஸ் ஒன். இது ரெண்டு மல்டி பண்ண மறந்துட்டு பாருங்க, ஒய் மைனஸ் ஒன் எக்ஸ் பிளஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒய் டிவைட் பை எக்ஸ் பிளஸ் டூ ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். நீ மட்டும் மல்டிபிள் பண்ணி வச்சுக்கோ, மல்டிபிள் பண்ணி வச்சுட்டு பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிட்டோம், கீழே கீழே கேன்சல் ஆயிரும். இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஈக்குவல் இந்த ஒய் இன்ட்டு எக்ஸ் என்ன வரும், எக்ஸ் ஒய்யாக மாறி ஒய் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஒய், ஒய் இன்ட்டு ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ ஒய் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு ப்ளஸ் டூ மைனஸ் டூ ரிமைனிங் ஒரு மைனஸ் எக்ஸ் ஒய். ஓகேவா? இப்போ என்ன பண்ண அரேஞ்ச் பண்ண போகிறோம், ஃபுல்லாக ஒரு சைடு கொண்டு வர போகிறேன். எக்ஸ் ஸ்கொயர் அப்படி இருக்கட்டுமா, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் வச்சுனா மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் டூ எங்கிட்ட வச்சுனா மைனஸ் டூ ஒய் மைனஸ் எக்ஸ் வந்து ஈக்குவல் இருந்துச்சுனா ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் டூ ஈக்குவல் வந்து போச்சுன்னா ப்ளஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒய் கிட்ட வச்சுனா ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஈக்குவல் ஜீரோ. இது பார்த்துக்கோ, இது ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ண போகிறோம். நம்ம மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் கேன்சல் ஆயிடுச்சு, ரிமைனிங் என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் ஒய் ஸ்கொயரு, எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துக்கிட்டேன், அடுத்து ஒய் ஸ்கொயர் எடுத்துட்டேன், அடுத்து பேர் பண்ணுறேன். இங்கே ஒரு டூ எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது ப்ளஸ் த்ரீ எக்ஸு, அடுத்து இங்கே ஒரு மைனஸ் ஒய் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் டூ இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் ஒய் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் டூ இருக்குது, ஆட் பண்ணால் மைனஸ் த்ரீ ஒய், அடுத்து நம்ம மீனிங் என்ன இருக்குது, ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ ஈக்குவல் ஜீரோ. இதான் கொஸ்டினை கொடுத்துருக்காங்களா, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் ப்ளஸ் டூ ஈக்குவல் ஜீரோ, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் ப்ளஸ் டூ ஈக்குவல் ஜீரோ, சம் கம்ப்ளீட்டட் என்ஸ் ப்ரூவ்டு, நிரூபிக்கப்பட்டன்னு எழுதிக்கோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? கண்டுபிடிச்சாச்சு, ஈஸியாக தான் இருக்கும், இப்போ நம்ம பண்ணிக்கலாம் ஈஸியாகவே, கஷ்டப்பட தேவை கிடையாது. கொஸ்டின் நம்பர் 4 பார்க்க போகிறோம். நம்ம கொஸ்டின் நம்பர் 4ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, Z1 Z2 Z3 காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்லிட்டாங்க. மாடல் ஆஃப் Z1 வேல்யூ 1, மாடல் ஆஃப் Z2 வேல்யூ 2, மாடல் ஆஃப் Z3 வேல்யூ 3 சொல்லிட்டு டோட்டல் மாடல் ஆஃப் Z1 Z2 Z3 வேல்யூ 1ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ தட் 9 Z1 Z2 ப்ளஸ் 4 Z1 Z3 ப்ளஸ் Z2 Z3 ஈக்குவல் டு 6. ஓகே, இப்போ நமக்கு என்ன தேவைன்னா, நமக்கு இதான் ஹிண்ட்டு, இந்த வேர்டு தான் இது நமக்கான ஹிண்ட் வேர்டு. அப்போ நம்ம மொத்தம் மாடல் ஆஃப் Z1 Z2 Z3 தான் கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறோம், இந்த Z1 இருந்தால் நம்ம என்ன மாடல் ஆஃப் Z1 தான் நம்ம Z1 வரை கண்டுபிடிக்க போகிறோம்.
இப்போ மாடல் ஆஃப் இஜெட் ஒன் வேல்யூ 1 இருக்கா, ரெண்டுமே ஸ்கொயர் பண்ணிடுங்க. ரெண்டு சைடுமே என்ன பண்ணுறது, ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு. நான் எழுதுறேன், நீ எழுதிக்கோ. என்ன மாடல் ஆஃப் இஜெட் ஒன் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர். இப்போ மாடல் ஆஃப் இஜெட் ஒன் ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கீங்க, மாடல் ஆஃப் இஜெட் ஸ்கொயர் வந்து இஜெட் இன்ட்டு இஜெட் பார்னு சொல்லிக்கணும். அதே தான். அப்போ இஜெட் ஒன் இன்ட்டு இஜெட் ஒன் பார் 1 ஸ்கொயர் பண்ணால் 1. எனக்கு என்ன தேவைப்படுது, இஜெட் 1 தேவைப்படுது. அப்போ 1/z1 பார். இப்போ மாடல் ஆஃப் இஜெட் 2 பார் என்ன வரும், ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணிக்கும். மாடல் ஆஃப் இஜெட் 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர். அப்போ மாடல் ஆஃப் இஜெட் 2 ஸ்கொயர் என்ன வரும், இஜெட் 2 பார் ஈக்குவல் 2 ஸ்கொயர் பண்ணால் 4. எனக்கு என்ன தேவைப்படுது, இஜெட் 2 தேவைப்படுது. அப்போ 4/z2 பார். மாடல் ஆஃப் இஜெட் 3 ஈக்குவல் டு 3, ரெண்டு ஸ்கொயர் பண்ண வரும். மாடல் ஆஃப் இஜெட் 3 ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர். அப்போ என்ன வருது, இஜெட் 3 இன்ட்டு இஜெட் 3 பார் 3 ஸ்கொயர் பண்ண 9. இஜெட் 3யோட என்ன வரும், 9/z3 பார். இப்போ கண்டுபிடிச்சிட்டேன், இஜெட் 1ஓட வேலையை கண்டுபிடிச்சிட்டேன், இஜெட் 2ஓட வேலையை கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ண போறேன், இந்த ஹிண்ட் சொல்லி மாடல் ஆஃப் இஜெட் 1 + இஜெட் 2 + இஜெட் 3ஓட வேலை சொன்னா நல்லா லெஃப்ட் ஹேண்ட் சைடு பண்ணுறேன். மாடல் ஆஃப் இஜெட் 1 இஜெட் 2 இஜெட் 3 வேலை என்னது, மாடல்ஸ் போட்டு இந்த இஜெட் 1ஓட வேலை என்னது 1/z1 பார். இஜெட் 2ஓட வேலை என்னது 4/z2 பார். இஜெட் 3ஓட வேலை என்னது 9/z3 பார். எடுத்து எழுதியாச்சு. ஓகேவா? இப்போ இந்த இஜெட் 1 பார் இஜெட் 2 பார் இஜெட் 3 பாருக்கு டிவைல இருக்கா, இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்க போகிறோம். எல்சிஎம் எடுக்க ரொம்ப ஈஸி, கவனிச்சுக்கோ. இப்போ இங்கே 1 கீழே இஜெட் 1 பார் இருக்கா, ஃபர்ஸ்ட் மேலே 1 போட்டுக்கும். ஓகேவா? என்ன போட்டுக்க, 1 போடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இந்த மாடல் ஆஃப் இஜெட் 1 இஜெட் 2 இஜெட் 3 பாரோட இதோட வேல்யூ என்னது 1ன்னு சொல்கிறாங்களா, அப்போ இதோட வேல்யூ 1ன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் அதை எழுதிக்கலாம், கீழே பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த இஜெட் 1 பாரை மறைச்சிக்கோ, 1 போட்டேன். ரிமைனிங் என்ன இருக்குது, இஜெட் 2 பார் இஜெட் 3 பார் இருக்கா, அதை ப்ராக்கெட் எழுதிக்கும். இஜெட் 2 பார் இஜெட் 3 பார் நடுவில் என்ன இருக்குது, ப்ளஸ். இப்போ 4 இருக்கா, 4 போட்டுக்கும். கீழே இஜெட் 2 பார் இருக்கா, இஜெட் 2 பாரை மறைச்சிக்கோ. ரிமைனிங் என்ன இருக்குது, இஜெட் 1 பார் இஜெட் 3 பார் இருக்கா, அப்படி போட்டுக்கும். இஜெட் 1 பார் இஜெட் 3 பார் ப்ளஸ் 9. இங்கே ப்ளஸ் 9 இருக்க 9 போட்டு. இப்போ இஜெட் 3 பாரை மறைச்சிக்கோ. ரிமைனிங் என்ன இருக்குது, இஜெட் 1 பார் இஜெட் 2 பார் இருக்கா. ஓகே. இப்போ டோட்டல் டிவைட் பை கீழே ஃபுல் என்ன இருக்குது, இஜெட் 1 பார் இஜெட் 2 பார் இது மூணு மல்டிப்ளை பண்ணிக்கோ. இஜெட் 1 பார் இஜெட் 2 பார் இஜெட் 3 பார். இந்த மாடல் ஆஃப் இஜெட் 1 + இஜெட் 2 + இஜெட் 3 என்னது 1ன்னு கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்க. அதனால இங்கே 1ன்னு போட்டுக்கிறேன். இதோட வேல்யூ 1ன்னு போட்டாச்சு. இப்போ டோட்டல் மாடல்ஸ் டோட்டல் பார் இருக்காங்க பாரு. மாடல் ஆஃப் இஜெட் பார் மாடல் ஆஃப் இஜெட்னு சொல்கிறோமா, அப்போ என்ன பண்ணோம், இந்த ஃபுல்லு என்ன பண்ண பார் எழுத போகிறேன். அரேஞ்ச் பண்ணிக்கிறேன், 9லேருந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். 9z1 z2 + 4z1 z3 + 1z2 z3. இந்த டோட்டல் பாருக்கு டோட்டல் பார் போட்டுக்கிறேன். அடுத்து என்ன இருக்குது, z1 z2 z3க்கு மேலே பாராக இருக்கா, மொத்தமாக பார் போட்டுக்கிறேன். இப்போ கீழே என்ன சார் பண்ணோம், இந்த மாடல்ஸை நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் பிரித்து கொடுக்க போகிறோம், மேலேயும் கீழேயும். மாடல்ஸ் 9z1 z2 பார் + 4z1 z3 + 1z2 z3 பார். மேலே பார் இருக்கா, கீழே என்ன இருக்குது, அதே மாதிரி மாடல்ஸ் z1 z2 z3 டோட்டல் பார் போட்டாச்சு. நாம கண்டிஷன் மாடல் ஆஃப் இஜெட் பாரோட வேல்யூ இஜெட். அப்போ ரொம்ப சிம்பிள். மேலே போச்சுன்னா என்ன வரும், 1 ஈக்குவல் மாடல்ஸ் 9z1 z2 + 4z1 z3 + z2 z3 மாடல்ஸ். கீழே என்ன இருக்கும், பார் போச்சுன்னா z1 z2 z3 மாடல்ஸ். இப்போ மேலே பிரச்சனையே கிடையாது, அப்படியே வச்சுக்கலாம். நம்ம கீழே இந்த மாடல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாடல் ஆஃப் இஜெட் மேலே அப்படியே வச்சுக்கோ. 9z1 z2 + 4z1 z3 + z2 z3 மாடல்ஸ். இந்த மாடல்ஸ் பிரித்து கொடுத்துருவோம். மாடல் ஆஃப் z1 மாடல் ஆஃப் z2 மாடல் ஆஃப் z3 1 ஈக்குவல் டு. ஓகே. இந்த மாடல் ஆஃப் z1 மாடல் ஆஃப் z2 மாடல் ஆஃப் z3 ஓட வேல்யூ என்னது, கொஸ்டினே கொடுத்துருக்காங்க. மாடல் ஆஃப் z1 வேல்யூ 1, மாடல் ஆஃப் z2 ஓட வேல்யூ 2, மாடல் ஆஃப் z3 ஓட வேல்யூ 3 கொடுத்துட்டாங்க. நான் எழுத போகிறேன். 9z1 z2 + 4z1 z3 + z2 z3
இந்த மாடல் ஆஃப் Z1 1 இன்ட்டு மாடல் ஆஃப் Z2 மாடல் ஆஃப் Z3 ஓட 3. அப்போ என்ன வரும் 1 2 சார் 2 2 3 சார் 6 வந்துருமா 9 Z1 Z2 ப்ளஸ் 4 Z1 Z3 ப்ளஸ் Z2 Z3 6 வந்துருச்சு. மேலே மாடல்ஸ் இருக்கு. இங்கே என்ன இருக்கு 1க்கு இந்த 6 × 1 6 ஆயிருமா? இப்போ 6 × 1 6 ஆயிரும். மாடலஸ் 9 Z1 Z2 ப்ளஸ் 4 Z1 Z3 ப்ளஸ் Z2 Z3 பார் என்ஸ் 2 கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? சம் 4th சம் கம்ப்ளீட். அதே மாதிரி 5th சம் சேம் இதே மாதிரி தான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேவா? இப்போ இங்கே பார்த்துக்கோ, நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா Z1 Z3 வந்து கலப்பெண்கள் காம்ப்ளெக்ஸ் சம்னு சொல்லிட்டாங்க. மாடல் ஆஃப் Z1 மாடல் ஆஃப் Z2 மாடல் 3ஓட வேல்யூ 6ன்ட்டான். போட 1 2 3 டிஃப்ரெண்ட் வேல்யூ கொடுத்துருந்தாங்க. இதில் 3ஓட வேல்யூ 6ன்னு சொல்லிட்டாங்க. 3மே ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஆட் பண்ணி இதை ப்ரூவ் பண்ண சொல்கிறேன். ரொம்ப சிம்பிள். இப்போ மாடல் ஆஃப் Z1 Z2 Z3 3மே 6னா மஸ்ட் மாடல் ஆஃப் Z1 ஈக்குவல் டு 6ன்னு எடுத்துக்கிறேன். என்ன எடுத்துக்கிறேன்? மாடல் ஆஃப் Z1 ஈக்குவல் மொத்தமாக. இப்போ என்ன பண்ணலாம்? சிம்பிளாகவே பண்ணலாம். மாடல் ஆஃப் Z1 ஈக்குவல் என்ன வரும்? மாடல் ஆஃப் Z1 ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு போட்டுக்கணும் ஈக்குவல் டு R ஸ்கொயர். மாடல் ஆஃப் Z1 ஸ்கொயர் ஃபார்ம் என்னது? Z இன்டு Z பார் அர்த்தமா? அப்போ Z1 பார் ஈக்குவல் டு R ஸ்கொயர். Z1ஓட வேல்யூ தேவைப்படுது. R ஸ்கொயர் டிவைட் Z1 பார் கண்டுபிடிச்சாச்சு. இங்கே பார்த்துக்கோ, எல்லாமே சேம் வேல்யூ, 3மே ஒரே வேல்யூனால ரொம்ப சிம்பிள். Z1ஓட வேல்யூ R ஸ்கொயர் பை Z1 பாரி, Z2ஓட வேல்யூ R ஸ்கொயர் டிவைடட் பை Z2 பார், Z3ஓட வேல்யூ R ஸ்கொயர் டிவைட் Z3 பார். இதை பார்த்துட்டு அப்படியே சிமிலரில் என்ன பண்ணிடலாம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஹிண்ட் கொடுத்து போன தடவை ஹிண்ட் கொடுத்தாங்க, அதே மாதிரி இங்கே ஹிண்ட் கொடுத்துருக்காங்க பாரு. Z1 Z2 ப்ளஸ் Z3 நாட் ஈக்குவல் 0. அப்போ என்ன பண்ணணும்? Z1 Z2 Z3 3மே ஆட் பண்ணு அர்த்தம். இப்போ 3மே எழுதாது போகிறேன். Z1ஓட வேல்யூ R ஸ்கொயர் பை Z1 பார், Z2ஓட வேல்யூ R ஸ்கொயர் பை Z2 பார், Z3ஓட வேல்யூ R ஸ்கொயர் பை Z3 பார். இப்போ 3மே எழுதியாச்சா? இந்த R ஸ்கொயர் ஃபுல்லாக காமன் எடுத்தோம்னா என்ன வரும் நமக்கு? 1 by Z1 பார், 1 by Z2 பார், 1 by Z3 பார். ஓகேவா? இப்போ நம்ம எல்சிஎம் எடுக்கலாமா? போட சம் மாதிரி எல்சிஎம் எடுக்கலாமா? R ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோ. Z1 பார் இருந்தா மேலே எனக்கு 1 தான் இருக்க பிரச்சனை இல்லை. 1 போட்டு ப்ராக்கெட் போட்டு Z1 பார் மறைச்சு ரிமைனிங் என்ன இருக்கு? Z2 பார் Z3 பார், Z2 பார் Z3 பார் ப்ளஸ் மேலே 1 இருக்கு. கீழே Z2 பாரை மறைச்சு ரிமைனிங் இருக்கு Z1 பார் Z3 பார், Z1 பார் Z3 பார். அடுத்து ப்ளஸ் 1 கீழே Z3 பாரை மறைச்சு ரிமைனிங் என்ன இருக்கு? Z1 பார் Z2 பார், Z1 பார் Z2 பார். கீழே மொத்தமாக என்ன இருக்கும்? Z1 பார் Z2 பார் Z3 பார். ஓகேவா? மல்டிப்ளை பண்ணியாச்சு கீழே. இப்போ எல்சிஎம் எடுத்தது. எல்சிஎம் முடிச்சோடனே டேக்கிங் மாடல்ஸ் ஆன் போர்ட் 2 சைடுமே என்ன பண்ணணும்? மாடல்ஸ் எடுக்க போகிறோம். 2 சைடுமே மாடல்ஸ் எப்படி வரும்? மாடல் ஆஃப் Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3 ஓட வேல்யூ. இங்கே R ஸ்கொயர் இருக்கா? R ஸ்கொயர் உள்ள மாடல்ஸ் எடுத்தோம்னா டோட்டல் மாடல்ஸ் எடுத்துட்டேன். இங்கே சின்ன சின்ன பாரா இருக்கா? மொத்தமாக ஒரே பாரா வச்சுக்கிட்டேன். ஓகேவா? கீழே சின்ன சின்ன பாரா இருக்கா? Z1 Z2 Z3 அது மொத்தமாக என்ன பண்ணி ஹோல் பாரா வச்சுக்கிட்டாச்சு. இப்போ ரொம்ப சிம்பிள். R ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோ. இந்த மாடல்ஸ் Z பாரோட வேல்யூ என்ன வரும்னா என்ன வரும்? ஃபார்ம் படி மாடல் ஆஃப் Z வேல்யூ Z பார்னு அர்த்தம். அப்போ இந்த பார் காணாம போயிடும். வெறும் மாடல்ஸ் மட்டும் தான் இருக்கும். அதை பிரிச்சுக்கிட்டோம்னா என்ன வரும் நமக்கு? பாரு, மாடல்ஸ் நியூமரேட்டர் பிரிச்சு கொடுக்குறேன். அப்போ Z2 Z3 ப்ளஸ் Z1 Z3 ப்ளஸ் Z1 Z2 divided by Z1 Z2 Z3. இப்போ கீழே என்ன பண்றேன்? கீழே இந்த மாடல்ஸை பிரிச்சு கொடுக்குறேன். நான் இந்த மாடல்ஸை கீழே பிரிச்சு கொடுத்தோம்னா R ஸ்கொயர் மாடலஸ் Z2 Z3 Z1 Z3 Z1 Z2 divided by இது மாடல் ஆஃப் Z1 மாடல் ஆஃப் Z2 மாடல் ஆஃப் Z3. கொஸ்டினை பார்க்குறேன். என் ஸ்கூல் என்ன கேட்டிருக்காங்கன்னு செக் பண்ணுறேன். Z1 Z2 Z2 Z3 Z3 வரிசை ஆர்டர் வைஸ் இருக்கு. அப்போ பிரச்சனை கிடையாது. இப்போ நான் ஆர்டர் வைஸ் இருக்கிறேன். மேலே R ஸ்கொயர் Z1 Z2 வரிசை Z1 Z2 இது 2 கடுத்து கண்டினியூஷன் என்ன வரும்? ப்ளஸ்
Z2 Z3 plus Z1 Z3 divided by ஆத்துக்கோ மாடல் ஆஃப் Z1 மாடல் ஆஃப் Z2 மாடல் ஆஃப் Z3 மூணோட வேலை என்னது சேம் மூணுக்குமே என்னது 6 வேலையா அப்போ மாடல் ஆஃப் Z1க்கு 6 தான் மாடல் ஆஃப் Z2க்கு 6 தான் மாடல் ஆஃப் Z3க்கு 6 தான் அப்போ 3R போடுவோமா நம்ம R ஓகேவா போட்டாச்சு இப்போ நம்ம இந்த R ஸ்கொயர் இருக்கா இந்த R ஸ்கொயரும் 2 R எடுத்தா ஈக்குவல் ஆயிருமா R × R R ஸ்கொயருக்கு 2 R எடுத்து ரிமைனிங் என்ன இருக்கு Z1 Z2 plus Z2 Z3 plus Z1 Z3 மாடலஸ் ரிமைனிங் என்ன இருக்கு ஒரு R இருக்கு இங்க பாரு இப்போ மாடல் ஆஃப் Z1 plus Z3 பாரு எழுதிக்கிறேன் மாடல் ஆஃப் Z1 plus Z2 plus மாடல் ஆஃப் Z3 ஓகேவா இப்போ என்ன பண்ணுறேன் இந்த R இந்த சைடு வச்சுக்கிட்டு இந்த மாடல் ஆஃப் Z1 plus Z3 டினாமினேட்டர் கொண்டு வர போறேன் அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டேன் நான் இந்த R லெஃப்ட் சைடில் வந்துருச்சு இந்த மாடல் ஆஃப் Z1 plus Z2 plus Z3 வெளியே கீழே வந்துருச்சுன்னா என் ஸ்ப்ரூட் சம முடிஞ்சு இப்போ அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 6 கொஸ்டின் நம்பர் 6 பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ 3 + 2y என்ன கேட்குறாங்க Z கேட்குறாங்க IZ கேட்குறாங்க Z + IH கேட்குறாங்க ஆகியவற்றை ஆர்கன் தளத்தில் குறிக்கணும்னு சொல்லிட்டாங்க ஃபர்ஸ்ட் Z IZ Z + IH கண்டுபிடிக்க போறாங்க இதோட வேல்யூ 3 + 2y அப்போ ஒரு பாயிண்ட் அது 3 + 2y IHனா ஒன்றுமே இல்லை ஐயை அப்ளை பண்ணி Z மல்டிபிள் பண்ண போகிறேன் Z என்ன இருக்கு ஐயை போட்டேன் Z என்ன இருக்கு 3 + 2y இருக்கா 3 + 2y I × 3 3i I × 2i plus 2i square இப்போ 3i plus 2i squared value -1 பெனான்ஸ் 3i plus 2 × -1 -2 அப்போ b பாயிண்ட் என்ன வருது -2 plus 3i கண்டுபிடிச்சாச்சு அடுத்து என்ன சொல்றாங்க Z + IH சொல்றாங்க ரொம்ப ஈஸி Z என்ன இருக்கு Z என்ன இருக்கு 3 + 2i IH என்ன இருக்கு IH கண்டுபிடிச்சிருக்காரு IH கண்டுபிடிச்சிருக்காரு 3i -2 plus 3i -2 நீங்க பார்த்துக்கோ 3ல 2 போச்சுன்னா 1 3 × 2 ஆட் பண்ணா 5i அப்போ Z + IH வேல்யூ என்னது 1 + 5i அடிக்கும் Z + IH வேல்யூ 1 + 5i அப்போ என்னது C பாயிண்ட் என்னது 1 + 5i ஃபர்ஸ்ட் Z A பாயிண்ட் எடுத்துக்கிறேன் IH B பாயிண்ட் எடுத்துக்கிறேன் Z + IH ஆன்சரை C பாயிண்ட் எடுத்தாச்சு இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க செங்கோண முக்கோணத்தின் பக்கங்கள் அமையுமான்னு கேட்குறாங்க the complex number vertices on isosceles right triangle அப்படின்னு செக் பண்ண சொல்றோம் ஃபர்ஸ்ட் 3 + 2y என்ன பண்ண போறோம் கிராஃப்ல மார்க் பண்ண போறோம் A பாயிண்ட் 3 + 2y இருக்கா அப்ப என்ன பண்ணுவோம் A பாயிண்ட் A ல போய் X ல போய் 3 பார்க்க போற இதுல 2y ஒரு பாயிண்ட் வச்சு மார்க் பண்ணிக்கிறோம் X ல 3 y ல 2 இதான் 3, 2 B பாயிண்ட் -2 + 3a இருக்கா அப்ப B ல -2 இங்க இருக்கா y ல 3 இங்க இருக்கா இங்க மார்க் பண்ணி நேம் நம்ம வைக்கிறது தான் பிரச்சனை இல்ல C பாயிண்ட் பாரு 1 + 5i இருக்கா அப்ப இங்க 1 இங்க 5i அப்ப 1 + 5i ரொம்ப சிம்பிள் சைடு AB பண்ண போறோம் ஏபினா ஒன்று ஏவும் பியும் என்ன பண்ணணும் சப்ராக்ட் பண்ண போறோம் அவ்வளவுதான் சைடு ஏபி என்ன பண்ண போறோம் ஏவும் பியும் சப்ராக்ட் பண்ண போறோம் எப்படி சார் சப்ராக்ட் பண்ண போறோம்னா ஏவோட வேல்யூ 3 + 2i மைனஸ் ஏபினா A - B மைனஸ் பியோட வேல்யூ என்ன இருக்கு -2 + 3i பியோட என்ன இருக்கு -2 + 3i இங்க பாரு 3 + 2i minus into -2 plus 2 minus into plus 3i minus 3i இப்போ 3 + 2 5 3i ல 2i போச்சுன்னா -i இப்போ சைடு ஆஃப் AB என்ன வருது நமக்கு 5 - i வருது இப்போ சைடு BC B பாயிண்ட் இருக்கு -2 + 3i இருக்கா B பாயிண்ட் -2 + 3i BC னா நடுவுல மைனஸ் போட்டுக்கணும் C பாயிண்ட் இருக்கு 1 + 5i சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு இப்போ -2 + 3i -1 -5i -2 -1 ஆட் பண்ணா -3 -5i ல +3 போச்சுன்னா -2i அது BC-யோட வேல்யூ ஓகேவா BC-யோட என்னது -3 -2i இப்போ அடுத்து பாரு சைடு A CA C பாயிண்ட் இருக்கு 1 + 5i CA நடுவுல மைனஸ் போட்டுக்கோ A பாயிண்ட் இருக்கு A பாயிண்ட் 3 + 2i அப்படி உள்ள அப்ளை பண்ணு 1 + 5i -3 × 3 -3 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -2i இப்போ 1ல -3 போச்சுன்னா -2 5i ல -2i போச்சுன்னா +3i இதோட வேல்யூ CA-வோட வேல்யூ இப்போ என்ன சொல்ல போறோம்னா ஐசோசியல் ட்ரையாங்கிள்னால மாடல் ஆஃப் AB² = மாடல் ஆஃப் BC² +
மாடல் ஆஃப் சிஏ ஸ்கொயர். மாடல் ஆஃப் ஏபி இங்கே இருக்கு. இங்கே மாடல் ஆஃப் ஏபி போடுமா மாடலஸ் ஏபினா ஏபியோட என்ன இருக்குது 5 - i இருக்கா 5 - i மாடலஸ் ஸ்கொயர். பிசினா பிசி என்ன இருக்குது மாடலஸ் -3 - 2i ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சிஏ என்ன இருக்குது இங்கே சிஏ மாடல் ஸ்கொயர் போட்டுருக்கேன். சிஏயோட வேல்யூ -2 + 3i மாடல் ஸ்கொயர். மாடல்ஸ்னா ரொம்ப சிம்பிள். ஸ்கொயர் என்ன சொன்னேன் அப்படியே ஸ்கொயர் போட்டு சிம்பிள் பக்கத்தில் 5 ஸ்கொயர் பண்ணா 5 ஸ்கொயர் சிம்பிள் பக்கத்தில் உள்ள +1 ஸ்கொயர் மேலே ஹோல் ஸ்கொயர் இருக்கா ஹோல் ஸ்கொயர். இங்கே அடுத்து பாரு ரூட் ஆஃப் வெறும் 3 ஸ்கொயர் சிம்பிள் பக்கத்தில் உள்ள 2 ஸ்கொயரு வெளியே ஹோல் ஸ்கொயர் இருக்கா வெளியே ஹோல் ஸ்கொயர் இருக்கா ஹோல் ஸ்கொயர். மாடல்ஸ் என்ன பண்ணுவோம் ரூட் எடுப்போம் சிம்பிள் பக்கத்தில் உள்ள 2 ஸ்கொயரு ப்ளஸ் 3 ஸ்கொயரு ஹோல் ஸ்கொயரு. ஸ்கொயர் ஸ்கொயர் கேன்சல் ஆகும் ஸ்கொயர் ஸ்கொயர் கேன்சல் ஆகும் ஸ்கொயர் ஸ்கொயர் கேன்சல் ஆகும். 5 ஸ்கொயர் பண்ணால் 25 + 1 3 ஸ்கொயர் பண்ணால் 9 + 4 2 ஸ்கொயர் பண்ணால் 4 + 9 25 + 1 26 9 + 4 13 அப்புறம் 4 + 9 13 இந்த 13 ஆட் பண்ணால் 26. அப்போ என்ன அது ஈக்குவலாக வருது நமக்கு. அப்போ என்ன அது therefore ABC is an isosceles triangle. Therefore isosceles triangle.